நண்பர்களே வணக்கம். இன்றைய நாளை கையில் எடுங்கள் அப்படின்னாலே நமக்கு நல்ல பூ மாதிரி கிடச்சிருக்கிற பொன் மாதிரி கிடச்சிருக்கிற இந்த நாளை எவ்வளோ அழகாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்ல சத்தம் கேட்குது. மேல் மாடியினுடைய சத்தம் கீழ் வீட்டில் நல்லா கேட்கும். அங்கே அந்த ஒரு 11th படிக்கிற ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு புறப்படணும். அப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா, அந்த கிளம்புற நேரங்களில் சீக்கிரம் நேரம் ஆகுது, சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிடாத, ஏன்னா அவள் அந்த டைமை பார்த்து தான் அந்த இது போட்டிருக்கா, வாட்ச் போட்டிருக்கா, அதை பார்த்து அவள் கிளம்பணும். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆச்சிக்கு நான் இட்லி ஊட்டி விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. டோன் நல்லா கேட்குது. இல்லை நீ அன்றைக்கி ஹார்லிக்ஸ் அடித்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இட்லி பொடியை தூக்கி போட்டேன். நான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, ஏதோ ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அவளுக்கு குளிச்சுட்டு முடிச்சுட்டு தலையெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்குது. அப்போது டக்குன்னு அந்த இதை பார்த்துருக்கா, யூடியூப்பு, அதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு தானே அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸு இன்றைய சூழலும் அவங்களுக்கு தெரியணும். எல்லாமே அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சு அவங்க எல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அதில் அவள் சொல்கிறா, அவள் நேற்றுலேருந்தே அவள் சொல்லிகிட்டே தான் இருக்கா. இது பாருமா, அந்த ஸ்கூலில் எல்லாம் கேர்ள்ஸ்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த சார் நல்லவங்களாம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தர் கவர்மெண்ட் இதுலேருந்து செக் பண்ணிவிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கம்மா அப்படின்னு. அப்போ அவங்கம்மா சொல்கிறாடே, உனக்கு உலக கவலையெல்லாம் தேவையில்லை, நீ கிளம்பி போகிற வழியை பாரு, அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இதையும் பார்த்துட்றான், இந்தியன் 2 ரிவ்யூவையும் கரெக்டாக 1 ஹவரில் 8 மணிக்கெல்லாம் பார்த்துட்றான். பார்த்துட்டு அதையும் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி இருக்க, உனக்கு இன்றைக்கி எதுவும் வேலை இல்லையாடி அப்படின்னும்போது தான் அப்போ சொல்கிறா, நான் இதில் சேர்ந்துருக்கேம்மா, காமராஜர் பிறந்தநாள் விழாவில் 15ஆம் தேதி வருதில்ல, அதில் கல்வி எழுச்சி நாளில் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்கேன். அது எலக்யூஷன் பேச்சு போட்டியில் சேர்ந்துருக்கேன். அந்த பேச்சு போட்டியில் நான் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துலாம் எடுத்து, ஏன்னா வழக்கமாக உள்ளது காமராஜருடைய பிறப்பு, அவருடைய சாதனை, அதெல்லாம் பேசுவாங்க. நான் அவருடைய அந்த வாழ்க்கை நிகழ்வுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை அந்த நல்ல ஒரு நாசுக்காக ஒரு இதாக பேசுகிற மாதிரி பேசுகிறேம்மா. நான் என்கிட்டையும் கொஞ்சம் ஐடியா கேட்டேன், நானும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்மா, பேசியிருக்கோம், அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவள் சந்தோஷமாக தான் ஸ்கூலில் கிளம்பி போகிறாள். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்றைய பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம். நாளைய பொழுது ஒரு ஏக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன நம்ம மனசுலேருந்து எடுத்துக்கிடணும்னா, இன்றைய பொழுதை ருசிகரமாக எப்படி நம்ம ஓட்டலாம். அப்போ அதில் 4 நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறதும் தப்பு கிடையாது. ஏன்னா சில விஷயங்களுடைய தீர்வுகள் நம்ம கையில் இல்லை. அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அது டீப்பாக போன பிற்பாடு தான் இருக்கும். அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, பொழுதுபோக்கு இருக்கலாம், ஒரு அறிவார்ந்த இது இருக்கலாம், ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கலாம். அதனால் வெளி விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு இல்லை. ஆனால் என்னென்னா, அன்னைக்குள்ள கடமையிலேருந்து நான் தவறிடக்கூடாது. இப்போ இந்த பெண் குழந்தையை வச்சே, இந்த பொம்பளை பிள்ளையை வச்சே நான் கதை சொல்கிறேன். அவளுக்கு உலக கவலையும் இருக்குது, சமூக பற்றும் இருக்குது, ஒரு அந்த வயசுக்கு ஏற்ற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த இந்தியன் 2 ரிவ்யூவும் பார்த்துட்டு அவள் ஒரு கதை அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாள். அப்போது அவள் செய்ய வேண்டிய கடமைகளையும் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறாள். அப்போ அவளை தான் முடிஞ்சு போச்சு, அதை தட்ஸால்னு சொல்கிற மாதிரி அவளை தான் வாழ்க்கை. அன்றைய பொழுதை நமக்கும் மனசு வந்ததாக மகிழ்ச்சிகரமாக நல்லபடியாக கடத்திட்டோம் அப்படின்னா, நம்மளை எதிர்நோக்கிறவங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு இப்போ இது ஒரு மாணவியை வச்சு சொன்னேன், இதை ஒரு பெரியாளை வச்சு சொல்கிறதுனாலும் இதுதான். அதனால் அன்னன்னைக்கு பொழுதை நம்ம கையில் எடுத்து நம்ம நல்லா அட்டகாசமாக கொண்டுட்டோம்னா எதிர்காலமும் நம்மளுக்கு அட்டகாசமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிக்க நன்றி.